திடீர் பயணம் இல்லை. காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுனஜி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் ஆலோசிக்க சென்று கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இந்த நாலேஜ் வந்து தான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு, யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது.